3 நாட்கள் பயணமாக பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வருகிறார். டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரத்திற்கு வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி செல்கிறார். இன்று மாலை பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் பிரதமர் மோடி விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியானம் மேற்கொள்ள உள்ளார். கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் 3 நாட்கள் தியானத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறும் வகையில் பிரதமரின் நடவடிக்கைகள் இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தியானம் செய்யும் யாருக்கும் கேமரா தேவையா என பிரதமர் மோடிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி தியானம் செய்வது டிவியில் ஒளிபரப்பப்பட்டால் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிப்போம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான அனல் பறந்த பிரச்சாரம் இன்று மாலையோடு நிறைவு பெறுகிறது. பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 57 தொகுதிகளுக்கு ஜூன் 1ஆம் தேதி கடைசி மற்றும் 7ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த 6 மாதங்களில் குடும்ப கட்சிகள் சிதைந்து போவதை இந்த நாடு காணும் என பிரதமர் மோடி ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலம் கேந்திரபாரா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியை கடுமையாக விமர்சித்தார். முழு அரசியல் அறிவியல் படித்த மாணவருக்கு மட்டுமே காந்தியை பற்றி தெரிந்து கொள்ள திரைப்படம் பார்க்க நேரிடும் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். காந்தி திரைப்படம் வெளியாகும் வரை மகாத்மா காந்தியை உலகம் அறிந்திருக்கவில்லை என்று பிரதமர் மோடி கூறியதற்கு இவ்வாறு ராகுல் காந்தி பதிலளித்திருக்கிறார். பஞ்சாபில் ரோட் ஷோ நடத்திய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 13க்கு 13 இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சியை வெற்றி பெற செய்யும்படி வாக்காளர்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் மத்திய அரசு அடாவடித்தனம் செய்வதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அகற்றுவதாக அமித்ஷா கூறியதாகவும் சொல்லி வாக்கு சேகரித்தார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சாலை பேரணி நடத்தி அக்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது பாஜக தொண்டர்கள் கட்சி கொடியோடு ஊர்வலமாக சென்றனர். ஒடிசா மாநிலம் நிமாபட் பகுதியில் அம்மாநில முதலமைச்சரும் பிஜு ஜனதா தளம் கட்சி தலைவருமான நவீன் பட்நாயக் ரோட் ஷோ நடத்தினார். பிரச்சார வாகனத்தில் அமர்ந்தபடியே நவீன் பட்நாயக் கை அசைத்தவாறே சென்ற நிலையில் சாலையில் இரு புறங்களிலும் நின்று கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடிசாவின் பத்ரக் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து சாலை பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான பாஜக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மைன்புரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளரும் அகிலேஷ் யாதவின் மனைவியுமான டிம்பிள் யாதவ் குஷி நகரில் ரோட் ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். சாலையின் இரு புறங்களிலும் குவிந்திருந்த தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சிரோமணி அகாலிதளம் கட்சியின் வேட்பாளர் அனில் ஜோஷி ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் ரோட் ஷோ நடத்தினார். இம்மாநிலத்தில் உள்ள 13 மக்களவை தொகுதிகளுக்கு 7வது கட்டமாக ஜூன் 1ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் மேற்கு வங்கம், ஹரியானா மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய 3 மாநிலங்களில் குடியுரிமை வழங்கும் பணி தொடங்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து நிறைவேற்றப்பட்ட நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. வட மற்றும் வடமேற்கு இந்தியாவில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் சில பகுதிகள், ஹரியானா, சண்டிகர், டெல்லி, மேற்கு ராஜஸ்தான், பீகார் மாநிலத்தின் சில பகுதிகள், ஜார்க்கண்ட், ஒடிசாவில் மிக கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் வரலாறு காணாத வகையில் முதல் முறையாக 126 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானதாக வெளியான தகவலுக்கு மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் கருவியில் தவறான தகவல் காட்டியதற்கு சென்சார் பிழை அல்லது உள்ளூர் காரணி காரணமாக இருக்கலாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. டெல்லியில் வெப்ப அலை எச்சரிக்கைக்கு மத்தியில் பல்வேறு இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்தது. இதனால் சற்று வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தலைநகர் டெல்லியில் கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடும் வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக பீகார் மாநிலத்தில் வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டிருக்கிறார். பீகாரின் ஷக்பூரா பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் வெப்ப அலையின் தாக்கம் தாங்க முடியாமல் மாணவர்கள் அடுத்தடுத்து மயக்கமடைந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் வெளுத்து வாங்கி வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 41,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு திரும்பிய பக்கமெல்லாம் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கேரள மாநிலம் கொச்சியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கியது. இதனால் இருசக்கர வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தள்ளிக்கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதன்கிழமை 13 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல் சென்னை நுங்கம்பாக்கம், திருத்தணி, மதுரை, ஈரோடு, வேலூர், நாகை, கடலூர், திருச்சி, தஞ்சை, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் சுட்டெரித்த வெயிலால் மக்கள் சிரமப்பட்டனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் தொடர் குற்றச்சாட்டிற்கு அறிக்கை மூலமாக பதிலளித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவரிடம் அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்காமலும் எதிர்ப்பு தெரிவிக்காமலும் இருப்பதாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு இவ்வாறு அவர் பதிலளித்தார். 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாத்திக்கின் நீதிமன்ற காவல் ஜூலை 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாத்திக் உள்ளிட்ட 5 பேரையும் காவல்துறையினர் ஆஜர்படுத்திய நிலையில் ஜூலை 26ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு சிபிசிஐடி போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதில் நயினார் நாகேந்திரன் உள்பட 4 பேர் வரும் 31ஆம் தேதி சென்னை எழும்பூர் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கரூர் அருகே மணல் கடத்தல் லாரியை விஏஓ ஒருவர் 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று மடக்கி பிடித்திருக்க கிருஷ்ணராயபுரம் கட்டளைக்காவிரி பகுதியில் இருந்து மணல் கடத்தி செல்வதை அறிந்த விஏஓ ஸ்டாலின் பிரபு இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்ற நிலையில் லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் வழங்காததால் தாயை மகள் தூக்கி சென்ற சம்பவம் வைரலானதை தொடர்ந்து நுழைவுவாயில் முன்பாக வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் வைக்கப்பட்டுள்ளது. சுகாதார இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வில்லாபுரம் பகுதியில் உள்ள ராஜன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆர்டிஇ மூலமாக எல்கேஜி வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு 20,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். 20,000 ரூபாய் கட்டண வசூலிப்பிற்கான விவரங்களை கேட்டு பள்ளி முதல்வரிடம் பெற்றோர் வாக்குவாதம் செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேய்க்கல் நாயக்கன்பட்டியில் 1000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் தருவேன் என அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ராமச்சந்திரன் அட்டாவடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பெட்ரோல் குண்டு வீசியதாக விசிக நிர்வாகி மகனை போலீசார் கைது செய்தனர். நரசிங்கபாளையம் காலனி தெருவைச் சேர்ந்த அருமைராஜ் மகன் பிரேம்குமார் தமது காதலி மன வருத்தத்தில் பேசாததால் அவர் ஊருக்கு செல்ல பஸ் ஏற காத்திருந்த போது சாலையில் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது.
தருமபுரியில் நகை சேமிப்பு திட்டத்தில் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்து தலைமறைவான நகைக்கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். SVS என்ற நகைக்கடை திடீரென மூடப்பட்டதால் ஏமாற்றமடைந்த வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் அதன் உரிமையாளர் சபரி சங்கர் பாண்டிச்சேரியில் கைது செய்யப்பட்டார். சென்னையில் 3,89,00,000 ரூபாய் வரை முதலீடு பெற்று மோசடி செய்ததாக ஸ்வர்ணதாரா குழுமத்தின் சேர்மன் வெங்கட ரங்க குப்தா மற்றும் இயக்குநர்கள் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களது வீடு, அலுவலகங்களில் நடந்த சோதனையில் 50 லட்சம் பணம், 44 சவரன் தங்கம், 2 சொகுசு கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஈரோட்டில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு பத்திரப்பதிவு எழுத்தர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூரம்பட்டி வலசு பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் சங்கு நகரில் உள்ள மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். சிவகங்கை அருகே ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வெறும் 2 ரூபாய்க்கு சொற்ப அளவு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சமீப காலமாக மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாதம் கொல்லங்குடி ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மட்டுமே வழங்கப்பட்டதால் அதை 950 அட்டைதாரர்களுக்கு பிரித்து தலா 50 மில்லி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக SP அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நந்திமலை என்பவர் ஏராளமானோரிடம் மோசடி செய்ததாக புது ஹோட்டல் பகுதியைச் சேர்ந்த தமிழரசி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தனர். தூத்துக்குடி அருகே 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நில அளவை பிரிவு சார் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்பவர் பட்டா மாறுதல் கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் சார் ஆய்வாளர் செல்வமாடசாமி லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சீட்டில் உட்காராதே எழுந்து நில் என கராராக கூறிய நடத்துனரை கண்டித்து தனியார் பேருந்தை ஊர் மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் பணிபுரிந்து வரும் சத்யா என்ற பெண் லட்சுமி என்ற பேருந்தில் ஏறிய போது சீட்டில் அமரக்கூடாது என நடத்துனர் கூறியதாக சொல்லப்படுகிறது. வனப்பகுதியில் மின் கம்பிகளின் உயரங்களை அதிகப்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. ராஜசேகரன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் யானைகள் உயிரிழப்பை தடுக்க மின் கம்பிகளின் உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. சென்னையில் கேக் சாப்பிட்ட 2 குழந்தைகள் வாந்தி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோபாலபுரம் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் யுவராஜ் CK பேக்கரியில் டோனட் கேக் வாங்கி தனது மகள் ஹனி ஹென்சிக்கும் உறவினர் குழந்தையான அகானா ஹென்சிக்கும் கொடுத்திருக்கிறார். சென்னை DGP அலுவலகத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து மோசடி புகாரில் தலைமறைவாக இருந்த பெண்ணை ராணிப்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மாத்தாங்கல் அருகே காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சசிகலா தங்கம் கிராமுக்கு 1000 ரூபாய் குறைத்து தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. ஈரோடு மாமரத்தபாளையம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் வீட்டில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓட முயன்ற கும்பலில் ஒருவனை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். கொள்ளை சம்பவத்திற்கு முன் பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து உலா வந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனை வார்டுகளுக்குள் சுற்றித் திரியும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனையில் குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் என ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 228வது வார்டில் நாய்கள் சுற்றித் திரியும் வீடியோ வைரலாகி வருகிறது. சென்னை மதுரவாயலில் வயதான தம்பதி ஒரே நேரத்தில் உயிரிழந்த நிலையில் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செல்வ விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்த முத்துக்காமாட்சி, அவருடைய மனைவி பவுனம்மாள் ஆகியோரின் உடல்களை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குப்பையை எரித்தபோது தீயில் சிக்கி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். ராமாபுரத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி என்பவர் மண்ணெண்ணெய் ஊற்றி குப்பைகளை எரித்தபோது அவருடைய புடவையில் தீ பற்றியது. இதில் தீக்காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பெற்ற மகனை இரக்கமின்றி தூக்கி வீசிய தந்தையை போலீசார் கைது செய்தனர். பர்கூர் அருகே காமாட்சிபுரம் இருளர் காலனியைச் சேர்ந்த சக்திவேல் மனைவி சுதாவை பிரிந்து வசிக்கும் நிலையில் இரண்டாவது திருமணம் செய்ய இடையூறாக இருப்பதாக கூறி மகன் லோகேஷை தூக்கி வீசியதாக புகார் அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டையில் பாதிரியார் வீட்டில் கொள்ளை போன நகைகளை 24 மணி நேரத்தில் போலீசார் மீட்டனர். கணேஷ் நகரைச் சேர்ந்த ஜான் தேவசகாயம் வீட்டில் 36 சவரன் நகைகள் மற்றும் வைர நெக்லஸை கொள்ளையடித்த மதுரை உச்சம்பட்டி இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த கேதீஸ்வரன் என்கிற சந்திரகுமாரை போலீசார் கைது செய்தனர். மதுரையில் முன்னாள் ராணுவ வீரரின் உடலை தானமாக பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட குழப்பம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. வாக்கு எண்ணிக்கை மையமாக மருத்துவக் கல்லூரி உள்ளதால் சுமார் 3.5 மணி நேர அலைக்கழிப்புக்கு பின்னர் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலுக்கு பிறகு எல்லிஸ் நகரைச் சேர்ந்த வேலுச்சாமியின் உடல் தானமாக பெறப்பட்டது. சென்னையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். எண்ணூர் சத்தியவாணி முத்துநகர் பகுதியில் தாய் வீட்டில் வசித்து வந்த ராஜி என்பவரை வேலை முடிந்து திரும்பிய போது கணவர் பிரேம்குமார் சரமாரியாக கத்தியால் குத்தினார். தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகளை கடத்தியதாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்த ரயிலில் திருத்தணி போலீசார் நடத்திய சோதனையில் சென்னையைச் சேர்ந்த யுவராஜ், மோகன், திருவள்ளூரைச் சேர்ந்த தயாளன், மோனிஷ்குமார் ஆகியோர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே இரும்பு கேட்டை திருடியதாக 2 கைது செய்த போலீசார் திருட்டுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அளக்கரை பகுதியில் தனியார் தோட்டத்தில் இருந்த கேட்டை அரவேணு பகுதி பிரகாஷ், ஓரசோலை பகுதி அங்குராஜ் ஆகியோர் திருடியதாக கூறப்படுகிறது. மதுரையில் உள்ள ராஜாஜி பூங்காவில் தாழ்வாக செல்லும் மின்சார வயர்களால் ஆபத்து ஏற்படும் முன் அதனை விரைந்து சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அலங்கார மின் விளக்குகள் குழந்தைகளின் கைக்கு எட்டும் தொலைவில் உள்ளதாகவும் புகார் கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் சேதமடைந்திருப்பதால் அசம்பாவிதம் நிகழும் முன்பாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் கொடுத்த கடனை திருப்பி கேட்டதற்காக திருநங்கைகள் வீடு புகுந்து தாக்கி பணம், நகைகளை அபகரித்து சென்றதாக கூறப்படுகிறது. கீழ்ப்பாக்கம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த கோவில் பூசாரி முருகன் அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை கோட்டி என்கிற தேவிக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்ததாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் நாகூர் அருகே சாலையில் கொட்டி கிடந்த சிமெண்ட் கலவைகளை அப்புறப்படுத்திய காவலர்களின் செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வெட்டாறு பாலம் வழியாக சென்ற வாகனத்தில் இருந்து கொட்டிய சிமெண்ட் ஜல்லி கலவைகளால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்ததை அடுத்து 2 காவலர்களும் அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பீகார் மாநிலம் அர்ரா தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஆர்.கே. சிங்கின் பிரச்சார வாகனத்தின் கண்ணாடி உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சார வாகனத்தில் ஆர்.கே. சிங் இல்லாத போது தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் கார் ஓட்டுநர் சட்டை கிழிந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் ஷாஹித் மினார் மைதானத்தில் பாஜக சார்பில் ட்ரோன் ஷோ நடைபெற்றது. இரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த ஷோவில் பேருந்து, ரயில், தாமரை சின்னம் மற்றும் பாஜகவுக்கு வாக்களிப்பது போன்ற உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மும்பையைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி காம்யா கார்த்திகேயன் சமீபத்தில் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்தார். இதன் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் வயது இந்தியர் என்ற பெருமையை பெற்ற காம்யா கார்த்திகேயனுக்கு நேபாள பிரதமர் பிரசாந்தா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மியான்மரில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. இதனால் கட்டடங்கள் லேசாக குலுங்கியதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். T20 உலகக்கோப்பை தொடருக்காக இந்திய அணியின் புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஜெர்சியுடன் இந்திய அணி வீரர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரின் புகைப்படங்கள் கவனம் பெற்று வருகின்றன.
T20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக விராட் கோலியை தொடக்க வீரராக களமிறக்க வேண்டும் என முன்னாள் வீரர் வாசிம் ஜாஃபர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் ரோஹித் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் சூழ்நிலைக்கு ஏற்ப 3 அல்லது 4வது இடத்தில் களமிறங்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். ICC வழங்கிய விருதுடன் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சூரியகுமார் யாதவ் இருக்கும் புகைப்படம் இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது. 2023 ஆண்டின் சிறந்த T20 பேட்ஸ்மேன் விருதை சூரியகுமார் யாதவ் பெற்றிருக்கிறார். இந்திய பெண்கள் சீனியர் ஹாக்கி அணியை கௌரவிக்கும் வகையில் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியா ஹவுஸில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது. இது FIH ஹாக்கி ப்ரோ லீக் 2023-24 போட்டியில் பங்கேற்க சென்றுள்ள வீராங்கனைகளின் அர்ப்பணிப்பு, சாதனைகள் மற்றும் விளையாட்டுக்கான பங்களிப்புகளை ஊக்கப்படுத்துவதாக அமைந்தது. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி பட நிகழ்ச்சியின் போது மேடையில் நடிகர் பாலகிருஷ்ணா பிடித்து தள்ளிவிட்டதால் நடிகை அஞ்சலி அதிர்ச்சியடைந்தார். இதனை கண்டு அங்கிருந்த தொண்டர்கள் கத்தி கூச்சலிட்ட நிலையில் அஞ்சலி சிரித்தபடியே நின்றார். இசை பெரியதா மொழி பெரியதா என்ற கேள்விக்கு மக்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் பெரியது என இளையராஜாவின் மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜா தெரிவித்திருக்கிறார். தீவுத்திடலில் 90s ட்ரெண்ட் பேக் என்ற கண்காட்சியில் பங்கேற்க வருகை தந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இசை யூனிவர்ஸ் என்றால் தனது தந்தை மவுண்ட் எவரெஸ்ட் என்றார். கணவர் விக்கியுடன் ஹாங்காங்கிற்கு கோடை சுற்றுலா சென்றுள்ள நடிகை நயன்தாரா அங்கு இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இவ்வளவு அழகாக நயன்தாராவை விக்கியை தவிர வேறு யாராலும் புகைப்படம் எடுக்க முடியாது என ரசிகர்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர். மும்பையில் நடைபெற்ற யக்ஷினி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகை வேதிகா கிளாமராக உடையணிந்து பங்கேற்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. யக்ஷினி திரைப்படம் OTTயில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெஞ்சுக்கு நீதி படத்தில் நடித்த நடிகை சிவானி ராஜசேகர் சமீபத்தில் எடுத்த போட்டோஷூட் புகைப்படங்களை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். மாடல் உடையில் கேஷுவலாக புகைப்படத்திற்கு போஸ்ட் கொடுத்திருக்கும் நிலையில் ரசிகர்கள் லைக்ஸ்களை அள்ளி குவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன கர்த்தர் வெள்ளி நாற்காலி பல்லக்கில் சென்று முந்தைய ஆதீனங்களின் குருமூர்த்தங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். தருமபுரம் ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழாவையொட்டி யானைகள், ஒட்டகம் மற்றும் குதிரை புடைசூழ ஆதீன திருக்கூட்டத்து அடியவர்களுடன் அவர் ஊர்வலமாக சென்று வழிபட்டார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி பெருவிழாவை ஒட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கோவிலில் இருந்து அலங்கார ரதத்தில் எடுத்து வரப்பட்ட கம்பம் திரளான பக்தர்கள் முன்னிலையில் அமராவதி ஆற்றில் விடப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் முளைப்பாரி சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். தேவராட்டம், காவடியாட்டம், புடியாட்டம் என களை கட்டிய முளைப்பாரி ஊர்வலத்தில் இளைஞர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்த பாலகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் மாயாண்டி சாமி மற்றும் பகவதியம்மன் கோவில் வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் குணப்பனேந்தல் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் 152வது ஆண்டு புனித வணக்க மாதா பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடந்த திருப்பலியில் பரமக்குடி துணை பங்கு தந்தை பாஸ்டின் பாரதி பங்கேற்றார். பின்னர் புனித மிக்கேல் அதிதூதரின் திருவுருவம் தாங்கிய 3 தேர்கள் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமிகள் என 256 பேர் பாரம்பரிய உடையணிந்து பங்கேற்று பல்வேறு பாடல்களின் இசைக்கு ஏற்ப நடனமாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர்.